Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai அன்பு இல்லா உலகில் நீ அலைந்து திரியாதே. அன்பு இல்லா உலகில் நீ அலைந்து திரியாதே. சிலுவை சுமந்த அன்பின் தேவன் இயேசுவின் பின்னே வருவாயா? சிலுவை சுமந்த அன்பின் தேவன் இயேசுவின் பின்னே வருவாயா? அன்பு இல்லா உலகில் நீ அலைந்து திரியாதே. உறவினர் வெறுத்தாலும் உற்றார் பகைத்தாலும் உதவிடும் உண்மை அன்பு. பாவியாயிருந்தாலும் ஏழையாய் பிறந்தாலும் உனக்காய் ஏங்கும் அன்பு. பாருக்குள்ளே நீ தேடி சென்றாலும் கிடைக்காத பாச அன்பு. வேதத்துக்குள்ளே தேடிடும் போது கிடைத்திடும் இயேசு அன்பு. கிடைத்திடும் இயேசு அன்பு. அன்பு இல்லா உலகில் நீ அலைந்து திரியாதே. அன்பு இல்லா உலகில் நீ அலைந்து திரியாதே. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நம்முடைய ஆண்டவர் யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாட்கள்ல அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 28 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படிக்கும் போது அந்த வசனத்தை மையப்படுத்தி தான் நம்ம இந்த பாடத்தை படிச்சுட்டு இருக்கோம். வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 28 வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுதும் அழிந்தது என்றார். பாருங்க, ரெண்டு விதமான வீடை நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டு விதமான வீட்டுக்கும் ஒரே மாதிரி சோதனை தான் வருது. பாருங்க, பெருமழை, பெருவெள்ளம், காற்று, இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள். பெருவெள்ளம் சில சோதனை பாத்தீங்கன்னா பெருவெள்ளம் மாதிரி வரும்,
சில சோதனைகள் பாத்தீங்கன்னா மழைய மாதிரி இருக்கும், சில சோதனைகள் காற்று அடிக்கிற மாதிரி அடிக்கும். இப்படி பெருவெள்ளம், மழை, காற்று, இந்த மாதிரியான சோதனைகள்லாம் வந்தும் கூட பாருங்க, இந்த 2 வீடு, நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த மணல் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடு வந்து வெளிப்படையா பார்க்கிறதுக்கு நல்லா பல இருக்கலாம், இருந்திருக்க கூடும். இந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு வெளிப்படையா பார்க்கிறதுக்கு ஒருவேளை அந்த அளவுக்கு நல்ல விதமா இல்லாம இருந்திருக்க கூடும். பட் எப்படியா இருந்தாலும் இந்த 2 வீட்டுக்குமே ஒரே மாதிரிதாங்க சோதனை வருது. ஆனா ஒரு வீடு அந்த சோதனையில அப்படியே நிக்குது, விழாமல் அழிந்து போகாம நிற்குது. ஆனா இன்னொரு வீடு அதை பத்தி சொல்லி இருக்கு, விழுந்து அழிந்தது. அந்த வீடு வந்து இல்லாமலே போயிருச்சான். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய அந்த மேல் பகுதி நல்லா பளபளப்பா இருக்கா, சொரசொரப்பா இருக்கா, அது அங்க மேட்டர் கிடையாது. அந்த வீட்டுடைய அந்த ஃபவுண்டேஷன், சரிங்களா, அஸ்திபாரம் ரொம்ப 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 முக்கியம். அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம பாடுகிறோம், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அப்போ புயலடித்தாலும் அலை மோதினாலும் என்ன வந்தாலும் இந்த வீடு உறுதியா நிக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அஸ்திபாரம், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஓகே, அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையாகிய வீடு உறுதியா நிக்கணும் அப்படின்னா எதை கரெக்ட் பண்ணணும்? ஃபவுண்டேஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அஸ்திபாரத்தை கரெக்ட் பண்ணணும். அஸ்திபாரம் சரியா இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப அதனாலதான் நம்ம என்ன படிக்கிறோம்? இந்த பாடத்துக்கு அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ நம்ம இதுல வந்து நிறைய பாடங்களை ஏற்கனவே படிச்சோம். அதாவது திருத்துவ தேவனை பற்றி படிச்சோம் முதல் பாடமாக. 2வது பாடமா நம்முடைய உண்மையான வடிவம், அதை பத்தி நம்ம படிச்சோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பாவம், அதை பத்தி நம்ம படிச்சோம். அப்புறம் தேவ சத்தமும் நியாய பிரமாணமும், அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கடந்த நாட்கள்ல வார்த்தை மாம்சமானார் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமா நம்ம அறிய வேண்டிய ஒரு உண்மை, அதை பத்தி படிச்சோம். இப்போ போன வாரத்திலிருந்து நாம் சிலுவையை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கிராஸ். சரி, இந்த அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற இந்த டாபிக்ல சிலுவையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். சிலுவையை பற்றின உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பாருங்க, அழகா சொல்லி இருக்கு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் குறித்து நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுல் வந்து கொரிந்து சபைக்கு சொல்றாரு, இந்த சபை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை படிக்கும்போது இந்த சபை வந்து நல்ல வரத்துல குறைவில்லாத ஒரு சபை, கிஃப்டட் சர்ச், நல்ல வரங்கள்லாம் பயங்கரமா செயல்படுகிற ஒரு சபை இந்த சபை. படிங்க 1 கொரிந்தியர் 1:10.
சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். 8ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். 7ஆம் வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப பாருங்க, வரத்துல அவங்க குறைவற்றவர்களா இருக்காங்க. நல்ல கிஃப்ட், நல்ல வரங்கள், அற்புத அடையாளங்கள் செய்வது, தீர்க்கதரிசனம் உரைப்பது, இதெல்லாம் அந்த வரங்கள் எல்லாம் வேலை செய்யுது. அப்படியெல்லாம் வேலை செய்துமே அவர் என்ன சொல்றாரு? அந்த 1 கொரிந்தியர் 2:2 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவரையே அன்றி வேறு ஒன்றையும் குறித்து நீங்க அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஏன் இதை சொல்றாரு? இந்த சபை வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறாங்களா? வரத்துல யாதொரு குறையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவரையே, அந்த சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் குறித்து நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லது, கண்டிப்பா நம்ம எல்லாம் எதிர்பார்க்கணும். ஆனா அவர் முதல் வருகையில சிலுவையில என்ன செஞ்சு முடிச்சார், நமக்காக என்னெல்லாம் செய்து முடித்தார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலன்னு வைங்களேன். அதை நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு நம்ம சந்திக்கிற சவால்கள், இன்னைக்கு நம்ம சந்திக்கிற வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை நம்ம ஜெயிப்பது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாயிரும். ஓகே, அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிற பாடுகள், இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம சந்திக்கிற எல்லா சவால்கள், இவைகளுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்குன்னா சிலுவையில. இந்த சிலுவையை பற்றின செய்தி நமக்கு கரெக்டா புரிஞ்சாதான் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சவால்களையும் நம்ம தைரியமா எதிர்கொண்டு அதை அடிச்சு நொறுக்கி அவைகளை ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். ஆமென். சோ சிலுவையை பற்றின செய்தி மிக மிக முக்கியம். அதை நம்ம அறிவது மிக மிக முக்கியம். பாருங்க, சோ இந்த சிலுவையை பற்றின செய்தியை தான் நம்ம படிக்க போறோம். சரி, பவுல் பாருங்க, அந்த 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்லும் போது, நான் உங்ககிட்ட வரும்போது எப்படியெல்லாம் வந்தேன் அப்படின்னு அவர் தன்னை பத்தி சொல்றார். படிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியம் சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. படிங்க படிங்க, தொடர்ந்து படிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். பாருங்க, பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் நான் இருந்தேன் அப்படிலாம் சொல்லி இப்ப இந்த சிலுவையில் அறையப்பட்ட செய்தியை அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த சிலுவையில் அறையப்பட்ட செய்தி அவர் பிரசங்கிக்கும் போது பலவீனம், பயம், நடுக்கம் இதெல்லாம் போய் அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த 9-10 வசனங்கள்ல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் எவ்வளவு மகத்துவமானதுங்கிறது அவருக்கு தெரியுதுங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தன்னில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, கண் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றல. சோ அவ்வளவு மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. இதை நினைக்க நினைக்க அவருக்குள்ள இருக்கிற இந்த பலவீனம், பயம், நடுக்கம் எல்லாம் போகுது. இதை நமக்கு காண்பிக்கிறது எங்க தொடங்குதுன்னா சிலுவையில. தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஓப்பன் டோரா இருக்கிறது எந்த செய்தி அப்படின்னா
இந்த சிலுவையை பற்றின செய்தி. சரி, அப்ப இந்த சிலுவையை பற்றின செய்தியிலிருந்து நம்ம ஒரு 14 பாடங்களை, போன வாரம் அந்த பாடத்துடைய தலைப்புகளை மட்டும் சொன்னேன், சொல்லி அதுல முதல் பாடத்தை மட்டும் போன வாரம் நம்ம முடிச்சோம். எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படியா, நோட் பண்றவங்க எழுதுறவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படியாக நீங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க. சோ ஒரு நிமிஷம், இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கவங்க எல்லாம் நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம் அழகா. ஏற்கனவே நீங்க எழுதி வச்சிருக்கவங்க நீங்க அதை ரீகால் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டா தான் நோட் பண்ணிருக்கோமாங்கிறத பாத்துக்கோங்க. ஓகே, நிறுத்தி நிதானமா படிங்க. ஓகே. 1. சிலுவையை பற்றின முன் அறிவு. 2. கல்வாரி அன்பிலிருந்தே துவங்கும் பரிசுத்த வேதாகமம். 3. இல்லை என்று சொன்ன மனிதனுக்கு இல்லை என்று சொன்ன திரியேக தேவன். 4. ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியில் வெளிப்படும் சிலுவை. 5. காலங்கள் நிறைவேறின போது வெளிப்பட்ட தேவகுமாரன். 6. இயேசுவுக்கு முன்பாக சிலுவைக்கு போன பிதா. 7. நம் ஆண்டவர் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான குற்றம். 8. சிலுவையில் தொடங்கிய ஆண்டவர் இயேசுவின் விலாசம். 9. சிலுவையில் இயேசுவை பிதா கைவிட்டாரா? 8வது திரும்ப படிங்க. 8வது சிலுவையில் தொடங்கிய ஆண்டவர் இயேசுவின் விலாசம். சிலுவையில் தொங்கிய ஆண்டவர் இயேசுவின் விலாசம். 9. சிலுவையில் இயேசுவை பிதா கைவிட்டாரா? 10. நம் ஆண்டவர் இயேசுவின் கதறல். 11. சிலுவையில் நம் ஆண்டவர் இயேசுவா விரட்டினவைகளும் நமக்குள்ளாக கொண்டு வந்தவைகளும். 12. சிலுவை முதல் பரம் ஏறும் வரை நமக்கு நடந்த சம்பவங்கள். 13. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த அடையாளமும் ஸ்தானமும். 14. புதுப்பாட்டில் வெளிப்படும் அனுபவங்கள். இன்னும் ஒரே ஒரு முறை ஸ்டார். சிலுவையை பற்றின முன் அறிவு. 2. கல்வாரி அன்பிலிருந்தே துவங்கும் பரிசுத்த வேதாகமம். 3. இல்லை என்று சொன்ன மனிதனுக்கு இல்லை என்று சொன்ன திரியேக தேவன். 4. ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியில் வெளிப்படும் சிலுவை. 5. காலங்கள் நிறைவேறின போது வெளிப்பட்ட தேவகுமாரன். 6. இயேசுவுக்கு முன்பாக சிலுவைக்கு போன பிதா. 7. நம் ஆண்டவர் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான குற்றம். 8. சிலுவையில் தொங்கிய ஆண்டவர் இயேசுவின் விலாசம். 9. சிலுவையில் இயேசுவை பிதா கைவிட்டாரா? 10. நம் ஆண்டவர் இயேசுவின் கதறல். 11. சிலுவையில் நம் ஆண்டவர் இயேசுவா விரட்டினவைகளும் நமக்குள்ளாக கொண்டு வந்தவைகளும். 12. சிலுவை முதல் பரமேறும் வரை நமக்கு நடந்த சம்பவங்கள். 13. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்த அடையாளமும் ஸ்தானமும். 14. புதுப்பாட்டில் வெளிப்படும் அனுபவங்கள். சரி, இதுல போன வாரம் முதல் பாடத்தை தான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? சிலுவையை பற்றின முன்னறிவு. அதாவது இந்த சிலுவை அப்படிங்கிற இந்த விஷயம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திரியேக தேவனுடைய முன்னறிவுல இருந்த ஒரு காரியம். இது ஏதோ திடீர்னு வந்தது கிடையாது. பிதாவாகிய தேவன் அவர் பிளான் பண்றார். அவங்க 3 பேருமே பிளான் பண்றாங்க. நம்ம நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்வதற்காக, அன்பு, ஜீவன், ஒளி, இவைகளெல்லாம் ஷேர் பண்றதுக்காக நம்மை போலவே ஒரு மனிதனை உண்டாக்கணும். அவன் அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாக, குற்றமில்லாதவனாக அவன் இருக்கணும். அவனை நம்ம அப்படிதான் நம்ம படைக்கணும். அவனை நம்மை போலவே உண்டாக்கணும். அவன் அந்த மனுஷன் நம்முடைய சாயலாகவே இருக்கணும். அவன் நம்முடைய உறவுக்குள்ளேயே அவனை வைத்திருக்கணும். இந்த மனிதன் எங்கேயாவது ஒருவேளை தவறினால், அவன் எங்க தவறினாலும் சரி, அவன் எங்க சொதப்பி இருந்தாலும் சரி, எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணி எதையாவது காரியங்களை கரெக்டா போயிட்டு இருக்கிறத சொதப்பி ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுடைய அந்த ஆழங்களுக்குள்ள இறங்குவதற்கு ஒரு கொடூரமான ஒரு பாதை வழியாக போக வேண்டியது இருந்தாலும் போவோம் என்று சொல்லி
இந்த சிலுவையை பற்றின முன்னறிவு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே திரியேக தேவனுக்குள்ள வந்துருச்சு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலையும், அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 19-20 வசனங்களையும் நம்ம அதை பார்க்க முடியும். வாசிங்க. தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியருக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. அடுத்த 19-20 நீங்க பாத்தீங்கன்னா 19-20 வசனத்துல குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவனில் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். பாருங்க, அந்த 20வது வசனம் போட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவர். நம்முடைய ஆண்டவர் யெஷுவா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவரா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் முன்குறிச்சிட்டார் அவரை. இந்த மனிதனுடைய அடி ஆழங்களுக்குள்ள இறங்கி அவன் விழுந்தான் அப்படின்னா அந்த விழுகையினுடைய ஆழங்களுக்குள்ள இறங்கி அவனை மீட்டெடுக்கும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசுவை முன்குறித்து விட்டார். சோ இது அவங்களுடைய முன்னறிவுக்கு தெரியாத ஒரு மேட்டர் கிடையாது. சோ நான் உங்களுக்கு இது ஆதியாகமம் 1:1 இந்த முதல் வார்த்தையில ஹீப்ரு படிக்கிறவங்களுக்கு, பெரும்பாலும் இங்க நம்ம சேர்ந்திருக்கிற அநேகருக்கு உங்களுக்கு ஹீப்ரு தெரியும். சோ ஹீப்ரு பைபிள் நீங்க படிப்பீங்க. சோ உங்களுக்கு இது புரியும். புரியாதவங்களுக்கும் நான் அந்த மேட்டரை சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நீங்க அதை விளங்கிக் கொள்ள முடியும். ரொம்ப கஷ்டமான மேட்டர்லாம் ஒண்ணும் கிடையாது. பாருங்க, இந்த ஆதியாகமம் 1:1 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாவே தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹீப்ரு பைபிள்ல இந்த வசனம் எப்படி இருக்கு? பெரேஷித் பாரா எலோஹிம் யத் ஹா ஷமாயிம் வேயத் ஹாரெட்ஸ். இப்ப இதுல அந்த முதல் வார்த்தை இருக்கு பாருங்க, பெரேஷித், ஆதியிலே, இன் தி பிகினிங். பெரேஷித் ஹீப்ரு வேர்ட், ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தை தான் பெரேஷித். இதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும்? பேத், ரேஷ், ஆலிஃப், ஷின், யோத், தாவ். வெரி குட், வெரி குட். பேத் 2வது எழுத்து, ரேஷ் 20வது எழுத்து, ஆலிஃப் 1வது எழுத்து, ஷின் 21வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, தாவ் 22வது எழுத்து. பெரேஷித். இந்த எபிரேய எழுத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பிக்டோரியல் லெட்டர்ஸ். இந்த எபிரேய மொழியே, வேதாகமம் எழுதப்பட்ட இந்த எபிரேய மொழி வந்து இது வந்து ஒரு பிக்டோரியல் லாங்குவேஜ், அதாவது பட சித்திர எழுத்துக்கள். அந்த எழுத்து பாத்தீங்கன்னா அப்படி படம் மாதிரியே இருக்கும், ஒரு படம் வரைஞ்ச மாதிரியே இருக்கும். அதாவது அந்த ஓல்டு ஹீப்ரூலாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஓல்டு ஹீப்ரூ மேனஸ்கிரிப்ட்ஸ், அந்த தோல் சுருள்கள், அதெல்லாம் அந்த ஒரிஜினல் தோல் சுருள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு படமா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த பெரேஷித்தினுடைய அந்த ஒவ்வொரு எழுத்துக்களை, அந்த மீனிங்ஸ், ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த வரைபடங்கள் இருக்கு, எண் மதிப்புகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா இந்த பெரேஷித்துக்கு அந்த முதல் வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்குள்ள என்ன நம்ம பார்க்க முடியும்? போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது தேவனுடைய முன்னறிவுல இந்த சிலுவை இருந்ததுனால இது ஆதியாகமம் 1:1 ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ரகசியமாக வைத்திருக்கிறார். நீங்க தமிழ் பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தா இது புரியாது. இதை ஆண்டவர் ரகசியமா சீக்ரெட்டா வச்சிருக்காரு. இப்ப இந்த பெரேஷித் இங்கிலீஷ்ல BERASHITH, பெரேஷித், BERASHITH, பெரேஷித். இப்ப பாருங்க, இந்த 6 எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, பேத், ரேஷ், அலேஃப், ஷின், யோத், தாவ். இந்த பெரேஷித் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னா, முதல் 2 எழுத்து பேத், ரேஷ், இந்த 2 எழுத்தை மட்டும் தனியா போட்டா
பார் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும். பார் அப்படின்னா குமாரன். யா, எஸ், வெரி குட். பார்னா குமாரன். ஆலேஃப் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? தேவன். அப்போ பார் ஆலேஃப் இது ரெண்டையும் சேர்த்தா தேவகுமாரன். அடுத்து ஷின். ஷின் அப்படின்னா அழிப்பது, டிஸ்ட்ராய். யோக் அப்படின்னா செயல், கிரியை, கையை குறிக்குது, அது கிரியை குறிக்குது. அடுத்து டவ் அப்படின்னா சிலுவை. பாருங்க, இந்த முன்னறிவுல ஆண்டவருக்கு இந்த சிலுவையை பற்றின முன்னறிவு இருந்ததுனால 22 எழுத்துக்கள்ல டவ்வுடைய அந்த எழுத்து வடிவம் 22வது லெட்டர் இருக்கு இல்லையா, டவ். இந்த டவ்வுடைய எழுத்து வடிவம் எப்படி இருக்கு? சிலுவை வடிவத்துல இருக்கு. டவ்வுடைய அந்த எழுத்து வடிவத்தை பாத்தீங்கன்னா சிலுவை. அதை அங்க நீங்க கிராஸ் பார்க்கலாம், சிலுவையை பார்க்கலாம். அப்ப பாருங்க, பெரேஷீத்ல தேவகுமாரனை பார்க்கிறோம், அழிச்சதை பார்க்கிறோம், கை அந்த கிரியை பார்க்கிறோம், சிலுவையை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒரு வேர்டா ஃபார்ம் பண்ணா கரெக்டா, தேவகுமாரன் சிலுவையில் கிரியைகளை அழித்தார். என்ன கிரியைகளை அழித்தார்? இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க போகணும்? நேரா நியூ டெஸ்டமென்ட்க்கு போகணும், புதிய ஏற்பாட்டுக்கு போகணும். இதனுடைய லிங்க் எங்க இருக்கு? என்ன அழித்தார்? இதுக்கு பதில் எங்க இருக்கு? இங்க வந்து அந்த ரகசியம் தெரியுது. இதனுடைய லிங்க் எங்க நீங்க பார்க்க முடியும்? 1 யோவான் 3:8 படிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சோ இந்த பெரேஷீத் நமக்கு என்ன சொல்லுது? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, சிலுவையில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை சிலுவையில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ இந்த கல்வாரி சிலுவை அண்டை வந்தவங்க, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பிசாசினுடைய கிரியைகள் ஜெயிக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? பிசாசுடைய கிரியைகள், அவன் சூனியம் வச்சுட்டான், மந்திரம் பண்ணிட்டான், பில்லி சூனியம் பண்ணிட்டான், மைய வச்சுட்டான், என்னத்தையாவது பண்ணிட்டான், என்ன வேணாலும் பண்ணட்டும் சார், அது உங்க வாழ்க்கையில ஜெயிக்காது சார். அவன் என்ன பண்ணாலும் அது உங்க வாழ்க்கையில பலிக்காது. ஏன் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பலிக்குதுன்னா, நிறைய நேரங்கள்ல இந்த மந்திரம், பில்லி சூனியம், அவன் அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம ரொம்ப வெயிட் கொடுத்து அதுல நமக்கு ஒரு பயம் வந்துரும் பாருங்களேன். அதை நம்ம நம்பிடுவோம் பாருங்க. அந்த நம்புற நம்பிக்கை, அவன் வச்சுட்டான், அதனாலதான் எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது நம்ம நம்புறோம் பாருங்க. அந்த நம்புற நம்பிக்கைய இன்விடேஷனா எடுத்துக்கிட்டு பிசாசு வந்து நம்முடைய வாழ்க்கையில விளையாடுவான். புரியுதுங்களா நான் சொல்றது? சோ சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின இந்த செய்தி நமக்கு மிக மிக முக்கியம். பிசாசுடைய கிரியைகளை இனிமேல் அவர் அழிக்கலங்க, ஏற்கனவே அழிச்சிட்டாரு. ஓகே, ஏற்கனவே அவர் அழித்து விட்டார். பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் ஏற்கனவே அழிக்கப்பட்டுச்சு. சோ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட தேவகுமாரன், சிலுவையில் அழிக்கும்படியாக வெளிப்பட்ட தேவகுமாரன் நம்ம எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்கிறோம். சிலுவையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்காவுல போறதுக்கு முன்னாடி எங்க போனோம்? ஆதியாகமம் 1:1 போனோம். அங்க அது இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பெரேஷீத்ல முதல் 3 லெட்டர் போனவாறு நான் சொன்னேன். பெரேஷீத்ல 3 எழுத்து இருக்கு இல்லையா? பெத், ரேஷ், ஆலேஃப். இந்த 3 எழுத்தும் யாரை குறிக்குது? திரியேக தேவனை குறிக்கிறது. பெத் யாரை குறிக்குது? பென், குமாரன். ரேஷ் யாரை குறிக்குது? ருவாஹ், ஆவியானவர். இதெல்லாம் ஹீப்ரு வேர்ட், ஆவியானவருக்குரிய ஹீப்ரு வேர்டு ருவாஹ், ரேஷ், வாவ், ஹெத். அடுத்தது ஆலேஃப் யாரை குறிக்குது? ஆப், அப்பா, பிதா. அப்ப இந்த முதல் 3 எழுத்து பாருங்க. குமாரன் அங்க இருக்காரு, ஆவியானவர் இருக்கிறார், பிதா இருக்காரு. அப்பா, அம்மா,
மூத்த அண்ணன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இல்லை இல்லா அன்பு கோர், அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இல்லை இல்லா அன்பு கோர், அல்லேலூயா. அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். அப்பாவும் அம்மாவும் அரவணைக்க மூத்த அண்ணனின் மார்பினில் நான் சாய்ந்திட்டேன். சோ பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை ஆதியாகமம் 1:1 அந்த முதல் வார்த்தையில அந்த முதல் 3 எழுத்துக்கள் நமக்கு சொல்லுது. சோ இந்த 3 பேருக்குமே சிலுவையை குறித்த முன்னறிவு இருக்கு. அப்ப அவர் வெளிப்பட்டது எதுக்காக? தேவகுமாரன் வெளிப்பட்டது எதுக்காக? சிலுவையில் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கதாங்க அவர் வெளிப்பட்டார். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல இத சொல்லிட்டு நம்ம அடுத்த குறிப்புக்குள்ள போகலாம். போன வாரம் இதை சொல்லல. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல இப்ப அந்த வசனத்தை மட்டும் இப்ப நம்ம படிப்போம். அப்புறம் அடுத்தடுத்த குறிப்புகளுக்குள்ள வரும்போது நான் அதை விளக்குறேன் உங்களுக்கு. இது நம்ம ஒரு நிமிஷம் நம்ம பைபிள் எடுத்து நீங்க படிங்க சிஸ்டர். படிக்கும் போதே ஐயா சாமியல் முருகனையா நீங்க அந்த வசனத்தை திருவிவிலியத்துல திருவிவிலியம் அதுல நீங்க படிங்க. வாசிங்க சிஸ்டர். கொலேசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையினை வெற்றி சிறந்தார். இப்படி ஒரு நிமிஷம் இதுல என்ன கையெழுத்தை குலைச்சாரு? துறைத்தனங்கள், அதிகாரங்கள். எனக்கு ரொம்ப நாளா அந்த வசனம் ஒரு புரியாத வசனமாவே இருந்துச்சு. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஆதியாகமம் 1:1 பெரேஷித் நமக்கு சொல்ற செய்தி என்ன? ஆண்டவர் தேவகுமாரன் சிலுவையில் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார். எப்படி அழிச்சாரு பிசாசுடைய கிரியைகளை? நமக்கு இங்க வெளிப்படையா பார்த்தா சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவருடைய முகத்துல துப்புறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, முள்முடிய தடையில வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச செய்தி. வெளிப்படையா நமக்கு இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அமைதியா இருக்கிறார். வாய் திறவாத ஒரு ஆட்டை போல நெருக்கப்பட்டும் அவர் ஒடுக்கப்பட்டும், அப்படியே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்படியே வாய் திறவாத ஆட்டை போல அப்படியே இருக்காரு. சோ அப்படி வாய் திறக்காத ஒரு ஆட்டை போல இருந்தாருன்னா நமக்கு தெரியுது. ஆனா இப்படி அவர் அடி வாங்கும் போது, இப்படி அவன் முகத்துல துப்பும் போது, முள்முடி வச்சு அடிக்கும் போது ஆவி மண்டலத்துல பயங்கரமான கிரியைகள் நடந்திருக்குங்க, செஞ்சிருக்காரு அவர். இயேசு நமக்கு வெளிப்படையா தெரிகிற மாதிரி அமைதியா அடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அங்க உண்மையிலேயே அவர் ஒவ்வொரு அடியை வாங்கும் போதும் ஒவ்வொரு சொட்டு ரத்தம் சிந்துகிற அந்த நேரத்திலையும் அங்க என்னங்க நடந்துச்சு? ஆவி மண்டலத்துல என்ன நடந்தது? ஸ்பிரிட் ரம்ல என்ன நடந்துச்சு? படிங்கய்யா. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அப்படி இருங்க. என்னன்னா நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை என்ன செஞ்சாராம்? அழிச்சாரு. நம்ம ஒவ்வொரு பாவமும் செய்யும் போது பிசாசு நம்மகிட்ட என்ன பண்ணிடுறான்? கடன் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ மரணம் என்கிற ஒரு மேட்டருக்குள்ள கண்டிப்பா நீ போயே ஆகணும். நீ அந்த கடனை நீ என்ன செய்யணும்? நீ அதை கட்டி தீர்த்தே ஆகணும்னு சொல்லி கடன் பத்திரத்துல அவன் நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிட்டான்.
இப்ப நம்ம எல்லார் மேலையும் ஒரு கையெழுத்து நம்ம கையால கையெழுத்து போட்ட ஒரு கடன் பத்திரம் இருக்குங்க ஆவி மண்டலத்துல. இப்ப இயேசு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரா, அந்த கடன் பத்திரத்தை ஒரே கிளியா கிழிச்சிட்டார். அதோட விட்டாரா? அடுத்து படிங்கய்யா. அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். சிலுவையில வச்சு ஆணி அடிச்சு அறவே ஒழிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த கிழிக்கப்பட்ட அந்த பேப்பர்ஸ், அந்த துண்டுகள், காகித துண்டுகள் இருக்கு பாருங்க, அதை கூட விட்டு வைக்காம நெருப்புல போட்டு கொளுத்துற மாதிரி அறவே அதை ஒழிச்சிட்டார். அறவே ஒழிச்சிட்டாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ அல்லது நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ நம்ம மேல எந்த விதமான பிசாசினுடைய கடன் பத்திரமும் இல்லை. அவ்வளவுதாங்க, இல்லைங்க. அது உங்க மேல என் மேல இப்போ சாத்தான் எந்த கடன் பத்திரத்தையும் காமிச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, மிரட்ட முடியாது. அன்னைக்கு நீ இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி நீ பொய் சொன்னல அப்படின்னு எதையுமே காட்டி நம்ம என்ன செய்ய முடியாது, மிரட்ட முடியாது. ஏன்னா சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு நொறுக்கிட்டாரு, அந்த கடன் பத்திரத்தை ஒழிச்சிட்டாரு. அடுத்து படிங்க ஐயா. அதோட விடல, ஒழிச்சிட்டு நாம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு, அதாவது ஒரு நிமிஷம், ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டவங்க இதெல்லாம் யாருன்னா, அந்த பிசாசினுடைய பயங்கர ஆவிகள், வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் படிக்கிறோம் பாத்தீங்களா. அந்த ஆவி மண்டலத்தில் ஆளுகை செய்கிற அந்த பிசாசினுடைய எல்லா ஆவிகள் கையில் இருக்கிற ஆயுதங்களை அவர் என்ன பண்ணிட்டாரு, பிடுங்கிட்டாரு. படைக்கலன்களை பிடுங்கிக் கொண்டார். சிலுவையில் என்ன நடந்துச்சுங்க, அவர் அடி வாங்கும் போது, அப்படி ஒவ்வொரு அடியும் வாங்கும் போதும் தலையில முள்முடி வச்சு அடிக்கப்படும் போதும் அங்க என்ன நடந்தது, அவர் வாய் திறவாம இருக்கிறார். அப்படி வாய் திறவாம இருந்ததுனால ஒண்ணுமே நடக்கலையான என்னங்க நடந்துச்சு, நமக்கு இங்க ஒண்ணு நடக்காத மாதிரி தெரியுது. அவர் அடி வாங்கிட்டு, ஐயோ பாவம் இயேசு அடி வாங்குறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆவி மண்டலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, இந்த ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், இவங்க கையில் இருக்கிற இந்த ஆயுதங்களை, படைக்கலன்களை, நம்மளை தாக்கும்படியா, நம்மளை அடிக்கிறதுக்கு, நம்மளை மிரட்டுறதுக்கு, நம்மளை தாக்குவதற்கு ஆயுதங்களை வச்சிருந்தா பாத்தீங்களா, அதெல்லாம் பிடுங்கிட்டாரா. இப்ப சொல்லுங்க, நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, நான் சொல்றத சொல்லுங்க. சிலுவைக்கு பின்பு சொல்லுங்க, சிலுவைக்கு பின்பு சாத்தான் கையில அழிக்கிற ஒரு ஆயுதமும் அவன் கையில இல்லை. ஆமென், ஆமென். அவன் கையில இல்லைங்க. ஓகே, அவன் எந்த ஒரு ஆயுதத்தையும் வச்சு உங்களை இப்ப மிரட்ட முடியாது. ஓகே, மிரட்ட முடியாது. வியாதியையோ, கடன்கிற பிரச்சனை, இல்ல வறுமை, இல்ல தரித்திரம், அல்லது மத்தவங்க நம்மளை பத்தி சொல்ற எதிர்மறையான காரியங்கள், எதையுமே வச்சு நம்மளை மிரட்ட முடியாது. நம்ம சிலுவையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, சிலுவையை பற்றின செய்தியை கரெக்டா விளங்கி கொண்டோமானால் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அடுத்து பாருங்க. பிடுங்கிட்டு அதோட விடல, பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். ஆக்சுவலா அந்த நாட்கள்ல கடன் வாங்கினவனை தான் ஊர்வலமா கூட்டிட்டு போவாங்க. அந்த நாட்கள்ல வேதாகம் எழுதப்பட்ட காலகட்டங்கள்ல கடன் நிறைய பட்டுட்டான் அப்படின்னா அவனை தான் ஊர்வலமா கூட்டிட்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த கடன் பத்திரத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு அவனை, எவன் நம்மளை பாவம் செய்யும்படியா தூண்டி, எதையோ செய்யும்படியா தூண்டி, எல்லாம் பண்ணி நம்மளை கடன் வாங்கும்படியா, கடன் பத்திரத்துல கையெழுத்து போடும்படியா தூண்டினானோ அந்த சாத்தான ஊர்வலமா இழுத்துட்டு போறாரு. அந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, தோத்து போனவனை அவன் பாதி உயிர் இருக்கும் பாருங்க, அப்படி பாதி உயிர் இருக்கும் போது, இல்ல இந்த ராஜாவெல்லாம் உடனே கொல்ல மாட்டாங்க. எதிராளி ராஜா இருப்பான் பாத்தீங்கன்னா, தோத்து போயிடுவான் பாருங்க. அந்த தோற்று போன படையில் இருக்கிற ராஜா சில வெயிட்டான ஆட்கள் எல்லாம் உடனே கொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு அப்படி ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க, அப்படி இழுத்துட்டு வருவாங்க. வரும்போது
என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள நுழையும் போது எல்லாம் அப்படி கத்துவாங்கலாம், டேய் ஜெயிச்சண்டா அப்படின்னு கத்துவாங்க. கத்தி அவனுக்கு முகத்துல துப்புறது எல்லாம் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இங்க சாத்தானையும் அவனுடைய ஆட்களையும் அந்த சேனைகளையும் இயேசு என்ன பண்ணாரா, ஊர்வலமா, டேய் நீ தோத்துட்டடா, என் பிள்ளைங்க தான்டா ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி ஊர்வலமாய் இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாய் இழுத்துக்கிட்டு போனாராம். இதெல்லாம் எங்க நடந்துச்சு? சிலுவையில. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில என்னுடைய எனக்கு வர வேண்டிய, நான் அனுபவிக்க வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் சாத்தானால தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா சிலுவையில பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டு அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆகவே நம்ம பாடுறோம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அப்போ இத்தனை மகத்தான காரியத்தை சிலுவையில நம்ம ஆண்டவர் இயேசு யெஷுவா நமக்காக செஞ்சு முடிச்சிருக்கார். அப்ப தேவகுமாரன் எதுக்கு வெளிப்பட்டாரு? பிசாசினுடைய இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கும்படிக்கே அவர் வெளிப்பட்டார். இது அவங்களுடைய முன்னறிவுக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனாலதான் அதை செய்து முடிச்சாங்க. திரியேக தேவனுக்கு தெரியும். சரி, இப்ப இரண்டாவது குறிப்புக்குள்ள போகலாம். இரண்டாவது குறிப்பு என்ன? ஓகே, கல்வாரி அன்பிலிருந்தே துவங்கும் பரிசுத்த வேதாகமம். இந்த பைபிள் மேலோட்டமா பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்புல தொடங்குற மாதிரி தெரியும். அது உண்மைதான். ஓகே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சோ சிருஷ்டிப்புல தொடங்குற மாதிரி தான் இருக்கு. அது உண்மைதான். ஆனா அந்த முதல் வேர்ட் இருக்குல்ல, பெரேஷித், அதனுடைய வேல்யூஸ் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு ஹீப்ரு படிக்கும் போது ஆர்டினல் வேல்யூ, கார்டினல் வேல்யூன்னு ரெண்டு விதமான வேல்யூஸ் போட்டு நம்ம படிப்போம். இந்த பெரேஷித்ங்கிற அந்த வார்த்தை பேத், ரேஷ், அலேஃப், ஷின், யோத், டவ். யாராவது உங்க மைக் ஆன் பண்ணி கணக்கு போட்டு கூட நீங்க சொல்லலாம். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு மைண்ட்ல தெரிஞ்சிருந்தா உங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. என்ன நம்பர் வரும்? இந்த பெரேஷித்துடைய எல்லா அந்த டோட்டல் பண்ணி அந்த 6 எழுத்துக்களுடைய டோட்டல் போட்டா உங்க வாய்ஸ் கரெக்டா கேட்கல பாருங்க. 66. ஐயா 66. ஆமா, 22. நான் 76. நான் கேட்கலையா? இப்பதான் கேக்குது தானே? சொல்லுங்க. இப்பதான் கேக்குது. 913. 980. நான் 76 909. ஓகே, 76 913 அதனுடைய டோட்டல் போட்டா 989. யா. சோ ஆதியாகமம் 1:1 முதல் வேர்டு என்ன சொல்லுது? 989, 989. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல எங்க இருக்கு? கடைசிலையா நம்ம இந்த அந்தி கிறிஸ்துவுக்கே கணக்கு பார்த்தே நம்ம காலத்தை ஓட்டிட்டோம் பாருங்களேன். 666 கணக்கு பார்த்தே எங்கேயாவது 666 வந்தா நமக்கு அதுலயே நம்ம வந்து கதையை ஓட்டிட்டோம். ஓகே, 13-18 படிங்க சார். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லத்தத்தை புத்தியுடவன்
புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. சரி, நம்ம இந்த மிருகத்துடைய எண்ணெயே கணக்கு பார்த்து எப்படா அந்தி கிறிஸ்து வருவான்னு நிறைய பேருக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மேட்ரு. யார் இந்த அந்தி கிறிஸ்து? Who is Antichrist? இதுதான் இன்னைக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மேட்ரு. ஓகே, ஆனா இந்த ஆதியாகமம் 1:1 நம்முடைய கிறிஸ்து என்ன செஞ்சு முடிச்சாருங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பாருங்க. இந்த 989, அதாவது இந்த பக்கம் ஒரு 9 இருக்கு, அந்த பக்கம் ஒரு 9 இருக்கு, நடுவுல 8. ஹீப்ரு எழுத்துக்கள்ல 9வது எழுத்து டெத். இந்த டெத் அப்படின்னா சர்ப்பம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு தெரியும். அடுத்தது நடுவுல இருக்கிற அந்த 8வது எழுத்து இருக்கு பாருங்க, 8வது எழுத்து ஹெத். ஹெத் அப்படின்னா மதில் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த பக்கம் ஒரு சர்ப்பம், அந்த பக்கம் ஒரு சர்ப்பம், வலது பக்கம் ஒரு சர்ப்பம், இடது பக்கம் ஒரு சர்ப்பம், நடுவுல மதில். இந்த 2 சர்ப்பங்களும் யாரை நமக்கு அடையாளப்படுத்துது? வலது பக்கமும் இடது பக்கமும் சிலுவையில் தொங்கின அந்த கள்ளர்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஓகே, இந்த பக்கம் ஒரு கள்ளன், அந்த பக்கம் ஒரு கள்ளன் தொங்குறான் சிலுவையில். நடுவுல ஹெத்து, மதிலாயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு, யெஷுவா. ஏசாயா 26ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நம்ம அதை படிக்கிறோம். இந்த மதிலை பத்தி நம்ம வாசிக்க முடியும். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பையே ஹீப்ருல யெஷுவா, யோது ஷின் வாவ் ஆயின், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹே இருக்கும், யெஷுவா. அப்ப ரட்சிப்பையே மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அதை ஏற்படுத்துறார் எப்படி? இந்த 2 கள்ளர்களுக்கு நடுவுல, வலது பக்கத்துல இடது பக்கத்துல 2 கள்ளர்கள் சர்ப்பம் மாறி 2 கள்ளர்கள் தொங்கிட்டு இருக்காங்க. அந்த 2 கள்ளர்களுக்கு நடுவுல ரட்சிப்பின் மதிலா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு, யெஷுவா தொங்குறாருங்க. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். நம்ம பாடுறோம் இல்லையா? அந்த 2 கள்ளர்களுக்கு நடுவுல குற்றமற்றவராய் நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, இயேசு தொங்குகிறார். இது என்னன்னா ஒரு அற்புதமான மேட்டர். இத ஆதியாகமம் 1:1 முத வார்த்தை இத சொல்லுது. பெரேஷித் நமக்கு சொல்லி கொடுக்குது. அந்த நம்பர் போட்டு படிச்சா நமக்கு தெரியுது. 989, 989. இந்த 989 வந்துட்டாலே ஹீப்ரு பைபிள் படிக்கும் போது நம்ம அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு படிக்கும் போது எங்கெங்கெல்லாம் 989 வருதோ அதெல்லாமே என்னது? கள்ளர்களுக்கு நடுவில். பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான சில இடங்கள்ல தான் ஆண்டவர் இந்த நம்பரை போட்டிருப்பார். இந்த 989 என்ன சொல்லுதுன்னா, 2 கள்ளர்களுக்கு நடுவில் இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்குகிறார். அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் தைரியமா, இந்த வேதம் தொடங்கும் போதே கல்வாரி அன்பிலிருந்து தொடங்குகிறது. கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்மனமும் என்னில் உருகிடுதே. கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்மனமும் என்னில் உருகிடுதே. நல்நேசரி உம்முடன் யான் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். நல்நேசரி உம்முடன் யான் சிலுவையில் அறைந்திட ஒப்புவித்தேன். என்ன ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னா, இந்த 2 கள்ளர்கள ஒருத்தன் அந்த 8ஓட சேர்ந்துட்டான் பாருங்க. 989. இந்த 989ல வலது பக்கத்தில் இருக்கிற கள்ள என்ன பண்ணிட்டான்? இந்த இயேசுவோடு சேர்ந்து கொண்டான். எங்க இருக்கு? லூக்கா 23ல. அங்கதான் அதை நல்லா அவர் தான் அழகா எழுதுறாரு. லூக்கா 23ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா
அந்த வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் வந்து இடது பக்கத்தில் உள்ள திட்டுறான், டேய் நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? 39 படிக்கிறாங்க. 39 இருந்தா ஓகே வாசிங்க. அன்பிலும் சிலுவையில் அறையப்பட்டுள்ள குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உண்மையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இழந்தான். பாருங்க, ஒரு நிமிஷம் சார். ஒருத்தன் வந்து அவர் கூட சேரல, அந்த 8ஓட சேர்ந்து இருந்தா அவன் நல்லா இருந்திருப்பான். பட் அவன் 8ஓட சேராம 9ஆ இருக்கிற பாம்பா இருக்கிறவன் பாம்பாவே காலத்தை ஓட்டுறான் பாருங்க. அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்திக்காம ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான்னா, மனுஷனுடைய அந்த சுயாதீனம், அந்த கடின இருதயம் எவ்வளவு வேலை செய்து பாத்தீங்களா? ஆனா இன்னொருத்தன் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டான். படிங்க சார். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆட்சிக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, கானான் தேசத்துக்கு ஜனங்க போறாங்கல்ல, யாராவது சொல்லுங்க மக்களா, கானான்ல முதல் விசுவாசி யாருங்க? ஆண்டவருக்கு முதல் விசுவாசி யார் கானான்ல? இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் கானானுக்கு போறாங்க. 40 வருஷம் டிராவல் பண்ணி கானானுக்கு போய் சேர்றாங்க இல்லையா? கானான்ல முதல் விசுவாசி யார்? இந்த யெகோவா தேவனுக்கு முதல் விசுவாசியா இருந்தது யாரு? யோசேப்பா? இங்க என் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யோசுவா காலேப் அப்படிங்கிறாங்க. வேற யாருக்காவது ஆன்சர் இருக்கா? நானும் அதுதானே சொல்றேன், யோசுவாவும் காலேபாமா இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வருது. இருக்குமோ டவுட். ஒரு வார்த்தை கூட புரியல அவ சொல்றது. ராகாப். என்னன்னா நம்ம இத மைண்ட்லயே நம்ம கொண்டு வர மாட்டோம் பாருங்க. நமக்கு தெரிஞ்சது யோசுவா காலேபு. கானானுக்கு இவங்க போறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா ராகாப் இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரு, செங்கடலை கடக்க பண்ணி இந்த ஜனங்களை அற்புதமா வழிநடத்தி வந்திருக்கிறாரு, இந்த தேவன் தான் தேவன் அப்படிங்கறத விளங்கி வச்சுக்கிட்டு, அப்படி அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனாலதான் வேவுகாரர் வந்தப்போ அந்த வேவுகாரர் என்ன பண்றாங்க, அவங்கள ஒழித்து வைத்து பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க. சோ அவங்க சிவப்பு நூலை கொடுத்து இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே இந்த ராகாபை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கோம். ராகாப் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து வில்லிங்கா மனமுவந்து போய் வேசித்தனத்துக்குள்ள வேசித்தனமான வாழ்க்கை வாழவில்லை. ஓகேங்களா? நமக்கு தெரியணும் ஜூயிஷ் கல்ச்சர். ஆனா இந்த கான்செப்ட் அதிகமா கேட்ட மாதிரியே இல்லைன்னா, பொதுவாவே ராகாப்னாவே இல்லம்மா. அதான் நான் சொல்றேன், என்னன்னா அவங்க வந்து வேசித்தனம் பண்ணும்படியாக அவங்களா வாலண்டரியா போய் அப்படி செய்யல. அன்னைக்கு இருந்த அந்த எரிகோவுடைய ராஜா ஜனங்கள் எல்லாரும் இவளை வந்து அந்த தொழில் செய்யும்படியாக அவளை வலுக்கட்டாயப்படுத்தி அந்த தொழிலுக்கு உட்படுத்தினார்கள். சரிங்களா? நிர்பந்திக்கப்பட்டாங்க. நிர்பந்திக்கப்பட்டதுனால கொஞ்ச நாட்கள் வேற வழி இல்லாம அந்த தொழில் அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த தேவனை பற்றின அறிவு வந்த உடனே, இந்த யெகோவா தேவன், யாவே தேவனை பற்றி இவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு பயங்கரமானவர் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்ச உடனே அந்த தொழில் செய்ய மறுக்கிறாங்க. அப்படி மறுத்ததுனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வீட்டை கொண்டு வந்து மதிலுக்கு மேல, சரியா, எரிகோ மதிலுக்கு மேல, ஏன்னா இது அவுட் ஆஃப் சப்ஜெக்டா இருக்கனால இது ஒரு சைட் ட்ராக் குறிப்பா இருக்கனால நான் வசனத்தெல்லாம் படிக்க சொல்ல, நீங்க அப்புறமா யோசுவா 2ஆம் அதிகாரம் அதெல்லாம் போய் நீங்க படிச்சுக்கோங்க. மதிலுக்கு மேல அவ வீடு இருக்கு. புரியுதுங்களா? ஏன் மதிலுக்கு மேல வீடு அந்த நாட்களை ஏன் யாருக்கு அப்படி இருக்கும்னா, மதிலுக்கு மேல வீடு இருந்துச்சுன்னா நாட்டை வந்து யாராவது கொள்ளையடிக்க வர்றாங்க அல்லது எதிரிகள் நாட்டின் மேல யுத்தம் பண்ண வர்றாங்கன்னா அவங்களுடைய முதல் தாக்குதல் யார் மேல இருக்குன்னா, அந்த மதில் மேல வீடு கட்டி இருக்காங்க பாருங்க, அவங்க மேலதான் முதல் தாக்குதல் இருக்கும். இந்த எரிகோ ராஜாவும் மக்களும் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இவளை கொல்ல வேண்டாம்,
எதிரி கையால இவ என்ன செஞ்சிட்டோம், அடிபட்டு சாகட்டும் தான் மதில் மேல அவருடைய வீட்டை வச்சாங்க. ஆனா எந்த எதிரியால சாகணும்னு நினைச்சாங்களோ அந்த எதிரியாலேயே இந்த ராகாபுக்கு வாழ்வு உண்டாகும்படியாக கர்த்தர் செய்தார். ஆமென். சிவப்பு நூல். சோ ராகாபுக்கே அப்படி செய்வார்னா கிமு கிபி நம்ம மறந்துடக்கூடாது. கிமுனா கிரயத்துக்கு முன், கிபினா கிரயத்துக்கு பின். சிலுவையில நமக்காக இயேசு தன்னையே கிரயமா கொடுத்திருக்காரு. பழைய ஏற்பாட்டுல இருந்த அவங்க எல்லாம் கிமுல இருந்தவங்க, கிரயத்துக்கு முன் இருந்தவங்க. நம்ம எல்லாம் கிரயத்துக்கு பின் இருக்கிறோம். கிரயத்துக்கு முன்பாய் வாழ்ந்த ராகாபுக்கே அப்படி செய்வார்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாராவது எதிராளி அவன் தாக்கிரட்டும், அவன் எப்படியோ அவனே தானா அழிஞ்சு போட்டோம், அவன் வாழ்க்கை உருப்படக்கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கு யாரு என்ன பண்ணாலும் என்ன தந்திரம் பண்ணாலும், இல்ல சாத்தானே அவனுடைய ஆவிகளை அனுப்பி என்ன காரியம் பண்ணி இருந்தாலும் வாய்க்குமா? வாய்க்காது. ஓகே, அப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, எப்படி கானான்ல முதல் விசுவாசியா ராகாப் இருந்தது போல இயேசு கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து அதனுடைய இந்த முதல் மனிதனாக அவரோடு சேர்ந்து முதல் மனிதனாக பரதேசி போனது யாரு? இந்த கள்ளன். ஏன்னா இவன் என்ன பண்ணா, அந்த 8ஓட சேர்ந்துட்டான். 8ஆகிய யெஷுவாவோடு இயேசுவோடு சேர்ந்து கொண்டான். ஓகே, பாருங்களேன், 9, 8, 17. அந்த 17 நீங்க 1+7 போட்டீங்கன்னா 8 தான் வரும். 8ஓட சேர்ந்துட்டா நம்ம வாழ்க்கை 8ஆ மாறிடுங்க. 8ஆகிய நம்ம ஆண்டவர் இயேசுவோடு சேர 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 நம்முடைய வாழ்க்கை அவரை போலவே மாறிடும். நம்ம அவராவே மாறிடுவோம். ஓகே, சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எதை நினைச்சு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில அவன் 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 அப்படி எழும்புறான், இவன் அப்படி எழும்புறான், எவன் எழும்பி ஒன்னும் ஆகாதுங்க. யார் எழும்பினாலும் உங்களுக்கு ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க இந்த சிலுவையின் செய்தியை கரெக்டா உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில அதை நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவமாக்கும் போது அதை நம்ம கிளைம் பண்ணி இது எனக்குரிய செய்தின்னு நீங்க அதை எடுத்து அதை உள்வாங்கி அதை எடுக்கும் போது எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. சோ பெரேஷித் ஆதியிலே 2 கள்ளர்களுக்கு நடுவுல கல்வாரியில ஆண்டவர் தொங்குகிற அந்த கல்வாரி அன்புல தான் இந்த வேதம் ஆரம்பமாகிறது. இது ஹீப்ரு பைபிள்ல தான் நமக்கு இதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சோ 989 நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, அப்போ ஆண்டவர் இந்த 8ஓடு சேர்ந்த தன்னோடு சேர்ந்த கள்ளனுக்கு நல்வாழ்வு கொடுத்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு காலத்துல எப்படி வேணாலும் இருந்திருப்போம், எப்படி வேணாலும் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா அப்பான்னு போய் அவர் கையில நம்ம அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்ட உடனே நம்மளை அவர் தள்ளி விடுறதோ, நம்மளை புறக்கணிக்கிறதோ, நம்மளை அடிக்கிறதோ, இல்லடா நீ செஞ்ச தப்புக்கு விளைவுகளை அனுபவிச்சுதான்டா ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றவர் கிடையாது. அவரோடு சேர்ந்த நம்மை அவரை போலவே அவராகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறார். அவரை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். சோ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல நம்ம இதை படிக்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறேன். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரி. சரி, பாருங்க, நம்ம அவருக்கு ஒப்பா போதும். சோ நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரோட நம்ம சேர சேர சேர
அப்படியே நம்ம அவரோட உறவாட நம்ம எப்பேற்பட்ட தவறுகள் செய்திருந்தாலும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதெல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றி நம்மளை எப்படி பார்க்கிறார்னா 1 யோவான் 4:17 படிங்க. 1 யோவான் 4:17 நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக பரலோகத்துல போய் அப்படி இருப்போம் இல்லையா? உலகத்தில் இருக்கிறோம். அப்ப இங்கே நம்மளை எப்படி வைக்கிறாரு? அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மளை மாத்துறார். அவரோட சேர சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு நாம் சேர அவரோடு நம்ம உறவாட அவரோடு நம்ம நெருங்க. கவனிங்க, இயேசுவோடு நெருங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிதாவோடு நெருங்குறோம், ஆவியானவரோடு நெருங்குறோம், திரியேக தேவனோடு நம்ம நெருங்குறோம். பாருங்க, அந்த உறவு அதிகமாக இந்த பூமியிலேயே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்காருங்க. தேவன் நம்மளை அப்படிதான் பார்க்கிறார். சரி, இப்ப 3வது விஷயத்துக்குள்ள போவோம். ஓகே, சரி. இல்லை என்று சொன்ன மனிதனுக்கு இல்லை என்று சொன்ன திரியேக தேவன். இது என்னையா இல்லை என்று சொன்ன மனிதன், இல்லை என்று சொன்ன திரியேக தேவன். பாருங்க, ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படியே அவனை உண்டாக்கி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து அவனை நல்ல அழகா அவனை வச்சிருக்கார் ஏதேன் தோட்டத்துல. ஏதேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம், பிளஷர். இந்த மனுஷனை ஒரு மகிழ்ச்சியின் அனுபவத்துக்குள்ள அவனை வச்சிருக்கார். அவன் நல்லா ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக அவனை வச்சிருக்கார். ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, ஆதியாகமம் 2ல ரொம்ப சந்தோஷமா அந்த ஏதேன் தோட்டத்துல அவனை கொண்டு வந்து வைக்கிறார். பாருங்க, படிங்க. ஆதியாகமம் அங்க போயிட்டு இங்க வருவோம். ஆதியாகமம் 2:8 அப்புறம் 15. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆக்சுவலா ஹீப்ரு பைபிள்ல ஏதேனில் ஒரு தோட்டம் அப்படிதான் இருக்கு. ஏதேன்ல ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல தான் மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறார் ஆண்டவர். அந்த ஏதேன் அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். சோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவனை வைக்கிறாரு. சோ மிருகங்கள், பறவைகள் எல்லாமே இவனோட ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்காங்க. எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சிகரமா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை இவங்க சாப்பிடுறாங்க. ஓகே, சோ எங்க ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால இவ்வளவு பெரிய பாதிப்பா? ஆதாம் ஏவாள் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு முழு சந்ததி, ஒரு முழு மனுக்குலம் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கிற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலைகள், நம்ம பார்க்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா, இதுல என்ன நடந்துச்சு? சும்மா நீங்க மேலோட்டமா அவன் கீழ்ப்படியாம போயிட்டான், ஏதோ பழத்தை சாப்பிட்டான் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது வெறும் ஒரு மேலோட்டமான ஒரு புரிந்து கொள்தல் தான். மனிதன் கீழ்ப்படியாமையை காட்டினான், கீழ்ப்படியாம போயிட்டான். சும்மா அந்த கீழ்ப்படி எனக்கு நீ கீழ்ப்படி அப்படின்னா, கீழ்ப்படிஞ்சதுனால கீழ்ப்படிறது கீழ்ப்படியாதெல்லாம் அதெல்லாம் வெளியே தெரிகிற மேட்டரு. ஆனா ரூட் வேற. இங்க என்னங்க நடக்குது? இந்த பழத்தை சாப்பிடும் போது என்ன நடக்குது? நான் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம். அதாவது அந்த பழத்தை சாப்பிடுவோம். சொல்லுங்க சிஸ்டர். கரெக்டான கண்ணாடியை கலட்டி பிசாசு என்ன பண்றான்? கடவுளை பத்தின கரெக்டான கண்ணாடியை கலட்டிட்டு தப்பான கண்ணாடியை போட்டு விடுறான். அவங்க பேச ஏவாள் கிட்ட பேச அந்த பெண்ணானவள்கிட்ட பேசும்போது
அவன் வந்து என்ன பண்றான்னா அவங்க மைண்டுக்குள்ள ஒரு தப்பான ஒரு செய்தியை உள்ள அப்படியே ஏத்துறான். அப்ப அப்படியே கண்ணாடியே மாறுது. அதாவது பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, நீங்க நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் நல்லவர் இல்ல. ஓகே, அவர் நல்லவர் தான், ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு அவர் நல்லவர் இல்லை. அடுத்து, நீ நினைக்கிற அளவுக்கு அவர் உன்னை நேசிக்கல. இது எப்படிங்க தெரியும்? அவன் சொல்ற அந்த வேர்டு தான், நீங்கள் இதை சாப்பிடும் நாளில் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனைப் போலவே இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். எங்க இருக்கு இந்த வசனம்? 5-4 ஆதியாகமம் படிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்பது. தேவனுக்கே தெரியும். அப்ப எங்க நீ அவரை போல மாறிடுவையோன்னா என்ன பண்ணிட்டாரு? இதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. சோ நீ நினைக்கிற அளவுக்கு அவர் நல்லவர் இல்ல, நீ நினைக்கிற அளவுக்கு அவர் உன்னை நேசிக்கல, நீ உயர்ற அவர் விரும்பல. எங்க நீ அவரை போல மாறிடுவையோ, இன்னும் சொல்ல போனா அவரை கீழே தள்ளிட்டு நீ மேல வந்துருவியோ அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு? இதை நீ சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையிலேயே இவன் வந்து அவர் சாயல தாங்க இருக்கான், அவரை போலதான் இருக்கான் மனுஷன். இந்த அடையாளத்தையே அவன் மறைச்சிட்டான் பாருங்க பிசாஸ். அப்போ ஒரு தப்பான கண்ணாடி ஆண்டவரை பத்தி அவன் போட்டு விட்டான். போட்டு விட்டு இப்போ அந்த பழத்தை அவங்க சாப்பிடுறாங்க. 6ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்ப இவங்க இந்த பழத்தை சாப்பிடுறதன் மூலமா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இனிமேல் என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க அதிகாரி கிடையாது, என்னுடைய வாழ்க்கைக்கு நானே அதிகாரி. சோ உங்களுடைய திட்டத்துக்கு நாங்க இப்ப என்ன சொல்றோம்? இல்லை, நோ அப்படின்னு சொல்றோம். புரியுதா? மனுஷனை ஆண்டவர் எப்படி வச்சார்? எப்படிங்க அவனை படைச்சாரு? அவன் வெறும் இந்த பூமியில வாழ்வதற்கு வந்தவன் மட்டும் கிடையாதுங்க, அவன் ஆள்வதற்கு வந்தவன். நம்ம எல்லாம் இந்த பூமியில எதுக்குங்க அனுப்பப்பட்டிருக்கோம்? ஏதோ இந்த பூமியில வாழ்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த பூமியில ஆள்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, நம்மை ஆண்டவர் இந்த பூமியில அனுப்புனதுக்கான நோக்கம் நமக்கு தெரியணும். புரியுதா? நம்மள ஆண்டவர் இந்த பூமியில வாழ்வதற்கு மட்டும் இல்ல, நம்மளை ஆள்வதற்கு தேவன் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ஆதியாகமம் 1:26 மனுஷனை பற்றி மனுஷனை அங்கேயே நம்ம இதை பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வடியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். சோ அவனை வந்து ஆளுகை செய்கிறவனாக, ஆள்பவனாக அவன் அந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த பூமியில அவனை படைச்சார். அது மட்டும் இல்லைங்க, அவனை படைக்கும் போது நான் கடவுள், நீ என்னுடைய அடிமை அப்படின்னு அவனை படைக்கல. அவர் சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே இந்த பூமியில அவரை பிரதிபலிக்கிற மாதிரியே அவனை படைச்சு அவனை ஒரு அடிமையா வைக்காம மகனா, நான் உனக்கு அப்பாடா, நீ எனக்கு பிள்ளை, அந்த உறவுல தான் அவனை படைக்கிறார். லூக்கா 3:38 நம்ம பைபிள்ல படிச்சுட்டு திருவிழியத்துல வாசிங்க, எடுத்து வச்சுக்கோங்க. திருவிழியத்துல லூக்கா 3:38 நம்ம பைபிள் இருக்கிற மாதிரியே நீங்க படிங்க. சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இப்படிதான் அங்க போட்டிருக்கு. ஆதாம் தேவனால் உண்டானவன். படிங்க ஐயா, லூக்கா 3:38 திருவெளியத்துல. ஏனேசு சேத்தின் மகன், சேத் ஆதாமின் மகன், ஆதாம் கடவுளின் மகன்.
அவனை படைக்கும் போதே மகனா படைச்சார். ஆனா மகனா படைக்கப்பட்டு இப்படி ஆள வேண்டிய இவன் இப்ப இந்த பழத்தை சாப்பிட்டதின் மூலமா கடவுளுடைய திட்டத்துக்கு இல்லை. எப்ப நான் உனக்கு அப்பாவா இருந்து நான் உன்னை நீ எப்படி எப்படிலாம் நீ இந்த ஆளுகை செய்யணும், நீ எப்படி எப்படிலாம் அதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணணும், நான் உனக்கு அழகா கைடன்ஸ் பண்ணுவேன். அன்பா உறவுல இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு நாங்க உன்னை கைட் பண்ணுவோம். அவங்க பிதா குமாரன் பசுத்தாவியான திரியேக தேவன் இந்த மனுஷனோட ரொம்ப லவ்விங்கா இருக்காங்க. பகலின் குளிர்ச்சியா நேரத்துல டெய்லி ஆதாம் ஏவாளோட அவர் பேசுறார். ரொம்ப லவ்விங்கா மூவ் பண்றாங்க, ரொம்ப அன்போட மூவ் பண்றாங்க. ஆனா இப்படி இவ்வளவு அன்பான இந்த ஆண்டவருக்கு, இந்த அப்பாவுக்கு இவன் என்ன பண்ணிட்டான், நான் உங்க திட்டத்தின்படி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அப்படிலாம் கட்டுப்பட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்துக்கு இல்லை அப்படின்னு இவன் சொல்லிட்டான். அந்த இல்லைன்னு சொல்றதுக்கு அடையாளமாதான் அந்த பழத்தை சாப்பிட்டான். ஏன் அவன் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரை பத்தி ஒரு தப்பான கண்ணாடி அவனுக்கு வந்துருச்சு. இவர் நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லவர் இல்ல, நம்ம நினைக்கிற அளவுக்கு அன்பானவர் இல்ல. ஓகேங்களா? இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷ அறிவை நம்பி நம்ம மூளை அறிவை சார்ந்து கொண்டு நம்ம பிரெயின் என்ன சொல்லுதோ அதை சார்ந்து நம்ம வாழ்க்கையில அநேக முடிவுகளை நம்ம எடுப்போம். பாத்தீங்களா? நிறைய தீர்மானங்கள் எடுத்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு லோனை வாங்கினா, டேய் அங்க அதை பண்றா, இதை பண்றா, என்னத்தையாவது பண்ணுவோம் பாருங்க. நம்மளே ஏதாவது பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இன்னொன்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம், அதை சால்வ் பண்ண இன்னொன்னு, இப்படி ஒன்னொன்னா பண்ணுவோம் பாருங்களேன். பிரெயின் நமக்கு சொல்லும், மூளை நம்மகிட்ட பேசும். இந்த மூளை அறிவிலேயே நம்ம மூவ் ஆகுறோம் பாத்தீங்களா? அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிடுறது. அப்படி சாப்பிடுற ஒவ்வொரு நேரமும், அப்படி நம்ம மூளை அறிவின்படி நம்ம தீர்மானிக்கிற ஒவ்வொரு நேரமும், நம்முடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய வாய்ஸ் என்ன சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுதுங்கிறத கேட்காம நம்முடைய பிரெயின் நாலேஜ், நம்முடைய மூளை அறிவுல நம்ம செயல்படுற ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்றோம், இல்லை, நீங்க எனக்கு வேண்டாம். ஓகே, நீங்க எனக்கு வேண்டாம். லவோதிக்கேயா சபையினுடைய ப்ராப்ளம் என்ன? அவங்க கதவை மூடிட்டாங்கன்னா என்ன, சும்மா லிட்டரலாவே கதவை மூடிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்றார் இல்லையா? வாசற்படி நின்று தட்டுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது ரட்சிக்கப்படாதவங்க பார்த்து அவர் சொல்லல, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்க லவோதிக்கேயா சபையை பார்த்து தான் சொல்றார் வெளிப்படுத்தல் 3. அப்படின்னா அவங்க கதவை அடைச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவனை ஆண்டவரை தனக்கு மேலாக அந்த அப்பா ஸ்தானத்துல வைக்காம நாங்களே இந்த வாழ்க்கையை பார்த்துக்குவோம், பாட்டு பாடுவோம், ஆராதனை பண்ணுவோம், என்ன செய்வோம், ஆனா நாங்களே இந்த வாழ்க்கையை பார்த்துக்குவோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்படி ஆதாம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவ்வப்போது ஆண்டவருக்கு நோ சொல்றோம், இல்லை, என் வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்ம மூல அறிவு என்ன சொல்லுதோ அதுக்கேற்றபடி நம்ம செயல்படுவோம். ஆனா இந்த திரியேக தேவன், அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஒரு பழைய பாட்டுல இப்படி ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு, வானம் பூமி படைத்தீர்ந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்தீர்ந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, வானம் பூமி படைச்சிருந்தும் நீ இல்லையே, உன்னை இழந்ததுதான் எனக்கு பெரிய இழப்பு, அதை நினைச்சு நான் வாடிக்கிட்டு இருக்கேன். சோ பிதா என்ன உன்னை எப்படியாவது ரட்சிக்கும்படியா நான் அனுப்பியிருக்காரு, நான் ஓடி வந்திருக்கேன், வார்த்தையா இருந்த நான் மாம்சமான் ஆன அப்படின்னு இந்த பாட்டுடைய கருத்து. அப்போ ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் பாருங்க. சோ திரியேக தேவன்
இவன் என்னதான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட முடியாது, உங்களை எனக்கு மேலதான் வச்சு நான் செயல்பட முடியாது, உங்க கைடன்ஸ்க்கெல்லாம் உட்பட்டு நான் செயல்பட முடியாது, என் வாழ்க்கையை நானே தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே, டேய் என்னுடைய இதுக்கு நீ கட்டுப்படாத, நீ இனி எதுக்குடா நீ உயிரோட இருக்கணும்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யலங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எத்தனை சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். கோராகின் கூட்டத்தை உயிரோடு பாதாளம் விழுங்கியதுன்னு படிக்கிறோம். ஏன் இங்க 2 பேர் தானே உயிரோடு அப்படியே பாதாளத்தை விழுங்க பண்ணிருக்கலாமே ஆண்டவர், இல்லையா? செஞ்சிருக்கலாம். அதை செய்யாம இந்த இல்லைன்னு சொன்ன இந்த ஆதாம் ஏவாள் இந்த மனுக்குலத்தை பார்த்து திரியேக தேவன் அவங்க சேர்ந்து என்ன சொல்றாங்க, நீ இல்லைன்னு சொல்றல, அப்படி நீ இல்லைன்னு சொன்னாலும் நாங்க உன்னை விட போறது இல்ல, உன்னுடைய விருப்பத்துக்கு நாங்க உன்னை விட்டு நீ அழிஞ்சு போறதுக்கு நாங்க விட மாட்டோம். சரி, நீ அழிவை நோக்கி போற, ஆனா நாங்க உனக்கு சொல்றோம் உன்னை அழிவை நோக்கி போக விட மாட்டோம், நீ அழிவை நோக்கி போற அந்த பாதைக்கு நாங்க இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி இல்லை என்று சொன்ன மனுஷனை பின்தொடர்ந்து அங்கேயே தேடி வர ஆரம்பிச்சிட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். இவன் இல்லைன்னு சொல்றதுனால போடா தொலைஞ்சு போடா எப்படியோ போயிடா அப்படின்னு விடலங்க. அப்படி விடல. இல்லை என்று சொன்ன மனுஷனுக்கு நீ என்னதான் நோ சொன்னாலும் உன்னை நான் விட மாட்டேன்டா, உன்னை நாங்க விட போறதில்ல. 3 பேருமேங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திரியேக தேவன் 3 பேரும் சேர்ந்து அவனை பின்தொடர்றாங்க. ஓகே, பின்தொடர்றாங்க. படிங்க ஆதியாகமம் 3:8. சில வசனத்தை நான் உதாரணமா சொல்றேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். படிங்க அடுத்த வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க, எங்க இருக்கிறன்னு கேட்கிறாரு. நீ எப்படியோ போடா தொலைஞ்சு போடா, உன் நான் கோபமா இருக்கடா அப்படிலாம் சொல்லி இதான் பண்ணிருக்கலாம். பாத்தீங்களா, எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். என்ன அர்த்தம்? நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் நாங்க உன்னை அப்படி விட முடியாது, நீ அந்த அழிவின் பாதையில போறதுக்கு நாங்க உன்னை விட மாட்டோம்னு திரியேக தேவன் சொல்றாங்க. எப்படிங்க இங்க தேவனாகிய கர்த்தர் தானே போட்டிருக்கு, எப்படி நீங்க திரியேக தேவன் சொல்றீங்க அப்படின்னா அங்க ப்ளூரல்ல இருக்கு, ஹீப்ரூல ஏலோஹிம். ஏலோஹிம் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ, தேவனாகிய கர்த்தர் தேவன் ஏலோஹிம்ங்கிற வேர்டை நம்ம எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்கெல்லாம் பன்மை தன்மை உடையவராய் வெளிப்பட்ட ஒரே தேவன் அர்த்தம் ஏலோஹிம். ஓகே, அப்ப அவர் சொல்றாரு, அவங்க கேட்கிறாங்க நீ எங்க இருக்க. அது மட்டும் இல்ல 15ஆம் வசனத்துல ஆதியாகமம் 3:15 உனக்கு திரைக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகால் நசுக்குவாய் என்றார். சோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவைய இங்க கொண்டு வந்துட்டார் பாருங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். சிலுவையில நடந்தது அதான். சிலுவையில ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனை தோற்கடிக்கப்பட்ட எதிரியாக்கிட்டார். இன்னைக்கு இந்த சாத்தான் யார் அப்படின்னா அவன் தோற்கடிக்கப்பட்ட எதிரி. அவன் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில அவன் தோற்கடிக்கப்பட்டுட்டான், தலை நசுங்கினவன். அவனுடைய திட்டங்கள் ஒன்னும் நம்ம வாழ்க்கையில வாய்க்காது. அவனுடைய அந்த பிளான் பண்ணக்கூடிய திட்டமிடுகிற திறன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. தலையை நசுக்குவார். ஓகே, நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இதெல்லாமே என்ன, இப்படி நீ இல்லைன்னு சொன்னாலும் உன்னை நான் விட மாட்டேன். உன்னுடைய அந்த அடி ஆழங்களுக்குள்ள நீ எவ்வளவு பயங்கரமான சாக்கடைக்குள்ள விழுந்திருந்தாலும் அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி நான் உன்னை தூக்கிடுவேண்டா அப்படின்னு தான் அங்க அவர் சொல்றாரு. ஓகே, சோ அவர் உன் தலையை நசுக்குவார்,
நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். அடுத்து பாருங்க 20ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளவர்களுக்கெல்லாம் தாயானவள். அடுத்த வசனம் 21. தேவனாகி கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைய உண்டாக்கி உடுத்துறார். இந்த தோளுடைய உண்டாக்கி உடுத்துறதுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தோளுடைய உடுத்துறதுக்கு அங்க ஒரு மிருகம், ஒரு ஆடு அடிக்கப்படுதுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட இந்த இயேசு ஒரு நாள் நிஜமாகவே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட போறாருங்கிறத நிழலாட்டமா அங்க ஒரு ஆட்டை அடிக்கிறாங்க. இப்ப கவனிங்க, பைபிள்ல முதல்ல பலி கொடுத்தது யாருன்னா ஆபேல் இல்ல, ஆண்டவர். புரியுதா? அங்க ஒரு மிருகத்தை அடிச்சு தோளுடைய உண்டாக்கி மனுஷனுக்கு உடுத்து வைக்கிறார். அவன் வெட்கப்பட்டுக்கிட்டு அத்தி இலைகளை வச்சு மூடி வெட்கப்பட்டு பயந்து போய் நிர்வாணப்பட்டு அப்படிலாம் இருக்கிற அவனை கைவிட்டுறாம, அவனை ஒரே போட்டு தள்ளாம. ஓகே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பத்தி அந்த மாதிரி படத்தை தாங்க வச்சிருக்கோம். அவர் அடிப்பாரு, குத்துவாரு. நீ தப்பு பண்ணிட்டடா, உன்னை அவர் குத்துவாரா, அடிப்பார் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம் ஆண்டவரை பத்தி. ஆனா இங்க ஒரு தவறான கண்ணாடியை போட்டு ஆண்டவருக்கு நோ சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிற இந்த மனுஷனை அவர் அடிச்சு நொறுக்கி அவனை இல்லாம ஆக்கி இருக்கலாம், அதை அவர் செஞ்சிருக்கலாம், செய்யல. சோ தோளுடைய உண்டாக்கி அவனுக்கு உடுத்துறாங்க. அப்பாவுடைய அன்பை பாருங்க பிரதர், அப்பாவுடைய அன்பை பாருங்க சிஸ்டர். அது மட்டும் இல்லைங்க, 22 இருந்து 24 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இதை நான் சண்டே நான் உங்களுக்கு சொன்னேன், அதை இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவர் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடு யாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஜீவனுக்கு போகும் வழியை தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாள வெளியே அனுப்புறார், வெளியே துரத்தி விடுறார். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களை வெளியே துரத்திட்டு அந்த தோட்டத்துக்கு கேருபீன்களை எல்லாம் வச்சுட்டு நீ வெளியேறுடா, நான் உள்ள இருக்கேன்டான்னு சொல்லி அவர் உள்ள இருக்கல. அதான் மேட்ரு. என்ன சொன்னோம் சண்டே, நம்ம என்ன படிச்சோம்? இவனை வெளியே அனுப்பி அவனும் சேர்ந்து வெளியே வந்துட்டார். ஜீசஸ். திரியேக தேவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்து மனுஷனை வெளியே அனுப்பிட்டு அவரும் வெளியே வந்துட்டார். எப்படிங்க தெரியும் அவர் எங்க வெளியே வந்தாரு? பைபிள் அப்படி போடலையே. பைபிள்ல நீங்க அடுத்த அதிகாரத்தை பாருங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, தோட்டத்துக்கு வெளியே இருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த வெளியே அவர் பேசுறாருங்க. பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? காயின் கிட்ட. காயினே எத்தனை வசனம் சிஸ்டர்? இல்ல அங்கல்ல, அதாவது அந்த உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? 6 படிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? சோ உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாச்சு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேக்குறாங்க. சோ இவங்க வெளியே இருக்காங்க. வெளியே இருக்கும்போது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ள உள்ள இருந்து பேசல, இவன் இருக்கிற அங்க பேசல. அப்ப என்ன அர்த்தம்? தோட்டத்துக்குள்ள அவர் இல்ல. ஏன்னா மனுஷ வாசனை இல்லாம ஆண்டவரால இருக்க முடியாது பிரதர், இருக்க முடியாது சிஸ்டர். உங்க வாசனை இல்லாம நம்ம அப்பாவால இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம எத்தனை முறை தவறினாலும், எத்தனை முறை நம்ம தடுமாறினாலும், எத்தனை முறை எத்தனை மிஸ்டேக் பண்ணாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு.
சோ மனுஷ வாசனை இல்லாம அவரால் இருக்க முடியாது. வெளியே வந்துட்டார். இவன் இல்லைன்னு சொன்ன அவனை பார்த்து, இல்லடா நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நீ சொல்ற மாதிரி உன்னை நாங்க விட்டுற மாட்டோம், நீ சொல்ற மாதிரி நீ அழிஞ்சு போயிட நாங்க விட மாட்டோம், உன்னை நாங்க காப்பாத்தியே தீருவோம் சொல்லி ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிட்டு அவரும் வெளியே வந்துட்டார். இதெல்லாம் நம்ம லூக்கா 15 கடைசியில பாக்குறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல அந்த மூத்த குமாரன் வெளியே நிற்கிறார். கோபத்தோட, பயங்கர கோபமா, எப்படி அவனுக்கு எப்படி ஆட்டுக்குட்டி எல்லாம் அடிக்கலாம், விருந்து செய்யலாம் அப்படின்னு வெளியே நிற்கிறார். படிங்க. சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னார் என்றோம். அந்த பகுதியை படிங்க. 2 வசனம் முன்னாடியா தகப்பனோ உள்ளே இருந்தவர் வெளியே வர்றாரு, இவன் வெளியே நிக்கிறான்னு சொல்லிட்டு அங்க விருந்து பயங்கரமா நடக்குது. சூப்பர். அப்பொழுது 28 படிக்கிறேன். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். சோ இவன் அப்பாவுக்கு இல்லன்னு சொல்லிட்டான். இல்ல நீங்க நான் உள்ள வர முடியாது, ஆனாலும் நீ கெட்டு அழிஞ்சு போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு அவர் வெளியே வந்து, இவன் நோ சொன்னதுக்கு பதிலா அவர் நோ சொல்லி, இல்ல உன்னை நான் விட மாட்டேன்னு வருந்தி அழைக்கிறார். சோ இவ்வளவு அன்பான தேவன்க நம்ம தேவன். அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாத கல்வாரி சிலுவையில நம்முடைய அன்பை காண்பிக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள்ல நம்ம அதை படிக்கிறோம். ரோமர் 5ல 6-7 வசனம் படிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அறிவு, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். சோ கல்வாரி சிலுவையில் நடந்தது என்னங்க? தேவன் உன்னை எவ்வளவா நேசிக்கிறார். நீ இல்லன்னு சொல்லிட்டு நீ வெளியே போனாலும் அவர் உன்னை விடல, பிதா உன்னை விடலன்னு சொல்லி அந்த அன்பை, அந்த உச்சகட்ட அன்பை சிலுவையில ஆண்டவர் இயேசு பிதா எவ்வளவா நேசிக்கிறாருங்கிற மனுக்குலத்துக்கு காண்பிக்க முடியாதான் சிலுவையில் அவர் வந்து மரிக்கிறார். சரி, கர்த்தர் நல்லவர். சோ நான் இதோட இன்றைய பகுதியை நம்ம முடிக்கலாம். சோ நம்ம 2 குறிப்புகளை நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? 2ஆ 3 குறிப்பு. சோ முதல், அதாவது 14ல 3 விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். முன்னறிவு, சிலுவையை பற்றிய முன்னறிவை பார்த்தோம். கல்வாரி அன்பில் தொடங்கும் வேதம், அதை பார்த்தோம். இல்லை என்று சொன்ன மனுஷனுக்கு இல்லை என்று சொன்ன திரியேக தேவன் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ தொடர்ந்து நம்ம 4வது பாடத்திலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். யாருக்காவது கேள்வி இருக்கா? ஓகே, யாருக்குமே எந்த கேள்வியுமே இல்லையா? ஐயா சாமியல் முருனையாக்கு தான் கேள்வி இருக்கா? எதுவும் இல்லைங்கய்யா. எதுவும் இல்ல. தெளிவா புரிஞ்சதா? ஓகே. ரூபி சார் கேள்வி இருக்கா சார்?
ரொம்ப தெளிவாயிட்டேங்க. தெளிவா புரிஞ்சுங்க. ஆக்சுவலா 2 பேருக்கு கேள்வி வராது. ஒண்ணுமே புரியலனாலும் கேள்வி வராது, எல்லாம் தெளிவா புரிஞ்சாலும் கேள்வி வராது. கேள்வி வரல. ஓகே, சரி சரி சார், நீங்களே ஜெபம் பண்றீங்களா ரூபி ஸ்டார்? இல்ல, ஐயா பண்ணுவாங்க, நீங்க இன்னைக்கு பண்ணுங்க. அடிப்படை உண்மையில அறிந்து கொள்கின்ற தலைப்பிலானவே ஒவ்வொரு நாளும் எங்க புதுவிதமான நடத்தி கொண்டு போறீங்க ராஜா. இசப்பா ஸ்தோத்திர ராஜா, சிலுவையை பற்றி அப்பா யேசுவா எங்களுக்கு தெரியாத பல்வேறு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க ராஜா. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. யேசுவா முதலாவது அப்பா சிலுவையை பற்றி முன்னறிவை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க ராஜா. அப்பா அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே திரியேக தேவன் அப்பா யேசுவா நாங்க எந்த இடத்துல விழுந்தோமோ ராஜா, அங்கிருந்து எங்களை தூக்கி எடுப்பதற்காகவே அப்பா 3 பேர் இணைஞ்சு எங்களை அப்பா எங்களோட மறைவான அந்த ஆழங்களுக்குள்ள அதை வெளிப்படைக்க கொண்டு வர முடியாத அந்த இடத்துல நீங்க தூக்கி எடுத்து வச்சிருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா. அதே ஸ்தோத்திர ராஜா. யேசுவா கல்வாரி அன்புல இருந்தே துவங்கும் பரிசுத்த வேதாகமன்ற பகுதியில யேசுவா எங்களுக்கு 2 கல்வருக்கு மத்தியில அப்பா நீங்க மதிலா இருந்து ரட்சிப்பையே மதிலா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ராஜா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா யேசுவா ஸ்தோத்திர ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அதே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அந்த பின்மாற்றமா போன அந்த கல்வர் கூட்டத்துல நாங்க இல்லாதபடி, அந்த மகனுக்கு நாங்க இல்லாத ராஜா. அப்பா முதலாக உங்களுடைய பரதேசிக்கு வந்த அப்பா அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தை பயன்படுத்தி உங்க பரதேசில வந்து நின்னாங்கப்பா. அந்த கல்வனை போல நாங்க ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. அதே ஸ்தோத்திர ராஜா. இல்லை என்று சொன்ன மனிதனுக்கு இல்லை என்று சொன்ன திரியேக தேவன்ல அப்பா உங்க திட்டத்துக்கு நாங்க செயல்படாம, உங்க திட்டத்துக்கு நாங்க கீழ்படியாம அப்பா எங்க மூளை என்ன சொல்லுதோ அப்பா யேசுவா அதுக்கு கீழ்படிஞ்சு நாங்க அப்பா உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போனாலும் எங்களை நீங்க வேணாம்னு சொல்லல ராஜா. எங்களை விடமாட்டோம்னு சொல்லி அப்பா எங்களை பிடிச்சு இழுத்து அப்பா உங்க திட்டத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து அப்பா அந்த பரம காணானுக்கு எங்களை அழைத்து கொண்டு போக ஒவ்வொரு நாளும் திரியேக தேவன் அப்பா உங்க குடும்பத்துல எங்களை இணைக்கிறதுக்கு கர்த்தர் நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்கீங்க ராஜா. மக்கள் நன்றி ராஜா. அப்பா இனி வரும் பாடங்களை நாங்க கற்றுக்கொள்ள அப்பா புரிந்து அப்பா நடக்க கர்த்தர் கிருபை செய்யப்பா. வராத பிள்ளைங்களை கர்த்தர் அப்பா அந்த மேன்மையான சத்தியத்துக்கு விடப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் நீங்க கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்கா மக்கள் நன்றி. விஸ்வாங்க அமைச்சர் அமைச்சர் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. கர்த்தர் நல்லவர். சோ அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஷலோம். பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென். Thank you. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. Thank you.